ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதி அவள் எபிசோட் 6. கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கதையை வாசிப்பது நான் உங்கள் ஆர்ஜி ஸ்னேஹா. அப்பொழுது மதுராவின் காதருகே யாரோ சொடக்கிடும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்த மதுரா விழிகள் விரிய அதிர்ச்சியுற்று நின்றாள். பின் இருக்காதா? அவளை அழைத்தது ஆதித்ய தேவல்லவா? ஆனால் அவன் வாசலில் நின்று கொண்டிருந்தான். வெள்ளை நிற ஷர்ட் அணிந்து கொண்டிருந்தான். அவன் கையிலோ கூலர்ஸ் மற்றும் கார் சாவி. எங்கோ வெளியில் சென்று வந்தது போல் இருந்தது. தன்னை பார்த்து திகைத்து நின்ற மதுராவை கண்களால் அளவிட்டான் ஆதித்யதேவ். மேலிருந்து கீழாக அவளை முழுமையாக கண்களில் நிரப்பிய ஆதியோ மனதிற்குள்ளேயே, சும்மா சொல்லக்கூடாது, ஆள் பார்க்க செம்மையாக இருக்கா, ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது, எனக்கு தான் மேக்னா இருக்காளே, சரி விடு என்று மனதிற்குள்ளேயே பேசிய ஆதி மதுராவை பார்த்தான். இவ என்னை பார்த்து பேய் அடிஞ்ச மாதிரி நிற்கிறா என்று யோசித்தவன் மீண்டும் அவளை சுடக்கிட்டு அழைத்தான். அப்பொழுதுதான் நினைவு வந்தவளாக மதுரா ஆதியை பார்த்தாள். ஆதி, நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை இல்லை, நீங்கள் அங்கே எப்படி போனீங்க? பிளாக் ஷர்ட் தானே போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஒயிட் என்று அவள் கேட்க, லூசா நீ, இப்போ தான் நான் இந்த ரூமுக்கே வரேன், அதுக்குள்ளே நீ எப்படி என்ன பார்த்த? இதில் வேற அந்த கலர் இந்த கலர் சொல்லிட்டு என்று அவன் திட்ட, ஆமாம், நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்த, உன்னை தான் கேட்குறேன் என்று அவன் கேள்வி எழுப்ப, அவள் எந்த பதிலும் கூறாமல் இருப்பதை பார்த்த ஆதியோ கோபத்தை அடக்கி தனக்கு வரவே வராத நிதானத்தை கடைபிடித்தவனாக, வாட்டவர், பார்த்தா சின்ன பொண்ணாக வேற தெரியுற, ஸோ ஒழுங்கா நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்குள்ள இந்த ரூமை விட்டு வெளியே போயிடு, சீக்கிரம் என்று அவன் கூறிவிட்டு செல்ல, அதை எதையும் கவனிக்காத மதுராவோ, நீங்கள் இப்போ தான் இந்த ரூமுக்கு வந்தீங்கன்னா அப்போது இங்கு நடந்தது என்று குழம்பியவளாக ஒரு நிமிடம் அந்த அறையை சுற்றி பார்த்தாள். படுக்கையை பார்த்தாள். அது நீட்டாக இருந்தது. அறையில் அவன் உடைத்த பொருட்களை தேடினாள். ஆனால் அப்படி எந்த பொருளும் அங்கு உடையவில்லை. எல்லாம் அதன் இடத்தில் இருந்தபடியே இருந்தது. உடனே தன்னை குனிந்து பார்த்தாள். அவள் எப்படி உள்ளே வந்தாளோ அதே போன்று அலங்காரங்கள் எதுவும் கலைக்கப்படாமல் இருந்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது, அடியே மதுரா, அப்போ இவ்வளோ நேரம் கனவு கண்டிருக்கியா? உண்மையிலேயே நீ லூசு தாண்டி. கனவுலையே அவர் கூட ஒன்றா இருந்திருக்க, அவர்கிட்ட அடியும் வாங்கியிருக்க, திட்டம் வாங்கியிருக்க, எவ்வளோ பைத்தியக்காரினா. சே, இதுக்கு தான் நிறைய கதைலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. கதையில் வர மாதிரியே நடக்கும்னு கனவு கண்டிருக்கேன். இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, வெளியில் இருக்க கார்டனில் உனக்கும் ஒரு சமாதியை புக் பண்ணிடுவார். ஆனால் அப்போவே டவுட் வந்தது, இந்த மனுஷன் எப்படி ஏன் கூடன்னு. ஆனாலும் நான் ரொம்ப ஓவர் தான் இல்லை. காலையில் எப்படி கல்யாணம் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ நான் எப்படி அவர் கூட கனவுல டூயட் பாடிட்டு இருந்தேன். வெக்கமே இல்லை மது உனக்கு என்று தனக்குள்ளேயே பேசியவள் மீண்டும் அங்கு இருந்த புகைப்படத்தை பார்த்தாள். இதில் தான் ஆள் ரொம்ப டெரர், ஆனால் கனவுல அவர் ரொம்ப ஸ்வீட் என்று அதை நினைக்கும் பொழுது அவள் கன்னங்கள் சிவப்பு நிறத்தை பூசிக்கொண்டன. கனவுலேயே என்னை ஏற்றுக்கிட்டார்னா நிஜத்துலையும் என்னை ஏற்றுப்பாரில்ல என்று அவள் யோசித்து கொண்டிருக்க, அங்கு அவளை ஒருவர் சிவந்த விழிகளால் முறைப்பதை அறியாமல் தரையை பார்த்து வெட்கத்துடன் சிரித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் அறைகள் மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து ஆதி நெருங்கினான். மேடம், என்ன கனவுலையே என் கூட டூயட் பாடுறீங்களா என்ன? டோன்ட் வரி, நம்ம நட்சத்திலேயே பண்ணலாம் என்று அவன் கூற, திடீரென்று சத்தம் காதருகே கேட்கவே அதிர்ச்சியுற்று மதுரா தரையை பார்ப்பதை விட்டு அவனை ஏறிட்டு பார்த்தாள். என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல.
நீங்கள் நீங்கள் எதுக்கு இவ்வளவு கிட்ட வந்து நிற்கிறீங்க என்று அவள் தயக்கத்துடன் கேட்க, அப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது உனக்கு காதில் விழலையா? என்னை கோபப்படுத்தாத மதுரா. நான் இங்கே வந்தது கூட தெரியாமல் அப்படி என்ன கனவுன்னு கேட்டேன். கண்டிப்பாக உன் கனவுல நான் உன்னை ஏற்றுக்கிட்ட மாதிரி தானே நினச்சிருப்பேன். கனவுலையே என் கூட டூயட்லாம் பாடின போல. அதான் நேர்லையே பாடலான்னு கேட்டேன் என்று அவன் கூற, அதிர்ச்சி அடைந்த மதுரா, அப்போ நிஜத்துலேயும் உங்களுக்கு மைண்ட் ரீடிங் தெரியுமா? மை காட் என்று அவள் சொல்ல, அப்போ நான் சொன்னது சரிதான் போல. நீ கனவுலையே என் கூட க்ளோஸாக இருந்திருக்கல்ல. வேற ஏதோ சொன்னியே மைண்ட் ரீடிங் சொல்லி. அப்போது உன் கனவை பற்றி நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் போல. எஸ், ஐ நோ மைண்ட் ரீடிங் மது. சும்மா சொல்லக்கூடாது, பேரிலேயே நல்லா போதையை வச்சிருக்கு. மது மது. என்ன பார்க்குற? ஆமாம், மேடம் எதுக்கு இப்போது இவ்வளோ அலங்காரத்தோட என் ரூமுக்கு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் நைட்காகவா? பார்த்தா அப்படி தான் தெரியுது. காலையில் உன் நிலமை என்ன, இப்போ உன் நிலமை என்ன? என்று பெருமூச்சு விட்டான் ஆதித்யதேவ். காலையில் வரைக்கும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு நீ, இப்போ ஒரு கோடீஸ்வரனுடைய பொண்டாட்டி மதுரா. ஆனால் நல்லா வாழ்கிற நீ. இது எப்படி? உங்கள் வீட்டில் டெய்லி சொல்லி கொடுப்பாங்களா? இப்படியெல்லாம் சான்ஸ் கிடச்சா அதை யூஸ் பண்ணி நல்லா வசதியாக இருக்கிறவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி. ஏன் கேட்குறேன்னா, அக்காவும் தங்கச்சியும் கரெக்டாக இந்த வேலையை பார்த்துருக்கீங்கள, அதான். என்று அவன் பேச பேச அவளுடைய கண்களிலோ கண்ணீர் நிரம்பியது. ப்ளீஸ் ஆதி, அப்படியெல்லாம் பேசாதீங்க என்று அவள் கூற, வேற எப்படி பேசணுமா மேடம்க்கு? சொல்லுங்க மேடம், அப்படியே பேசிடலாம் என்று அவன் சீர, ஆதி உங்களுக்கே தெரியும்ல இந்த கல்யாணம் எப்படி நடந்தது சொல்லி. மித்ராவுக்கு துணைக்காக தான் என்னை அனுப்பி வச்சாங்க. சும்மா தான் நான் வந்தேன். எனக்கு நீங்கள் யாருன்னு கூட தெரியாது ஆதி. இன்னும் சொல்லப்போனால் அந்த கல்யாணத்தில் இருந்து நான் கிளம்புறதுக்காக தான் மித்ரா கிட்ட சொல்ல வந்தேன். அப்போதான் உங்கள் தாத்தா என்னை பார்த்து உங்களுக்கு பேசி முடிச்சிட்டாங்க. அவங்க தான் எங்கள் அம்மாவையும் வர வச்சு அவங்கக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கினாங்க. யூனோ ஒன் திங், ஈவன் ஐ செட் நோ டு மை மதர். எங்கள் அம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்போ நான் முடியாதுன்னு தான் சொன்னேன் ஆதி. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த கல்யாணம் நடந்தாதான் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்தினாங்க. எனக்கு வேறு வழி இல்லை. அதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ப்ளீஸ் எல்லாத்தையும் மறந்துடுங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் என்று அவள் பேசிக்கொண்டே போக, அதை எதையும் கண்டு கொள்ளாத ஆதியோ, வெயிட் என்ன சொன்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று கம்பல் பண்ணாங்களாம்? மேடம் கஷ்டப்பட்டு சம்மதம் சொன்னீங்க போல. இல்லை, எனக்கு புரியல. என் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? நான் ஒரு வாட்டி திரும்பி பார்க்க மாட்டேன்னா சொல்லி எவ்வளவு பேர் என் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய டைரக்டர் தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்க மேடம் கிட்ட எங்கள் வீட்டு ஆளுங்க கெஞ்சினாங்களா? எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது உன்னை பார்த்தா. ஐ ஹர்ட் யுவர் சேயிங்ஸ். அழகு இருக்க இடத்துல அறிவு இருக்காதான். ஆனால் பாரு, உனக்கு ரெண்டுமே இல்லை. அறிவும் இல்லை, அழகும் இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் தான் ஃபீல் பண்ணணும். இப்படி ஒரு பைத்தியத்தை என் தலையில் கட்டி வச்சிட்டாங்களேன்னு சொல்லி என்று ஆதி பேசிக்கொண்டே செல்ல, அழுது கொண்டே அவனை பார்த்து கொண்டிருந்தாள் மதுரையாள். அப்பொழுது மதுராவை தனது அருகே அழைத்தான் ஆதித்யதேவ். என்கிட்ட வா வா என்கிட்ட வா என்று அவன் சொல்ல, இல்லை என்னும் விதமாக அவள் தலை ஆடியது. உன்னை வரியா வரலையான்னு கேட்கல, வான்னு சொன்ன என்று அவன் சொல்ல, அவன் அருகே பொறுமையாக அடிமேல் அடி வைத்து நடந்து சென்றாள் மதுரா. தன் அருகே வந்து நின்ற மதுராவை ஒரு நிமிடம் ஆழ்ந்து பார்த்தான் ஆதித்யதேவ். பால் கொடுக்கலையா என்று அவன் கேட்டான். அவனை ஏறிட்டு பார்த்த மதுரா, கொடுத்தாங்க என்றாள். அப்போ அதையும் தானே என்கிட்ட எடுத்துகிட்டு வரணும் என்றான் ஆதித்யன். என்ன என் முகத்தை பார்த்துட்டு இருக்க? போய் பால் கிளாஸ் எடுத்துகிட்டு வா
என்று ஆதித்யதேவ் கூற, மதுரா சற்றே தயங்கியவளாக சென்று மேசையின் மேல் இருந்த பால் கிளாஸை எடுத்துக்கொண்டு ஆதியிடம் வந்தாள். அதை பார்த்த ஆதி, குட் மது என்று கூறினான். ஓகே மது, இப்போ இந்த பாலை நீ குடி என்று அவன் கொடுக்க அவனை புரியாமல் ஏறிட்டாள் மதுரா. நீ குடி, நான் சொல்கிறேன்ல என்று ஆதி கூற, அப்பொழுது அதை வாய் அருகே கொண்டு சென்ற மதுரா, இல்லை 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 ஆதி, இது ரொம்ப சூடாக இருக்கு, என்னால் குடிக்க முடியாது என்று கூறினாள். அப்போ சரி, அதை என்கிட்ட கொடு, நானே குடிக்கிறேன் என்று அதை அவளிடம் இருந்து வாங்கி கொண்டான் ஆதித்யன். இல்லை, இது ரொம்ப சூடாக இருக்கு, அப்புறம் இது உங்கள் நாக்க சுட்டுடும் என்று அவள் கூறினாள். அப்படியா, சரி, அதை நானும் பார்த்துக்கிறேன், கொடு என்று அவளிடம் இருந்து அதை பிடுங்கிய ஆதியோ அதை குடிப்பதற்காக வாய் அருகே கொண்டு சென்றான். அவன் அதை குடிக்கப் போகிறான் என்று பயந்த மதுரா அவனை கலக்கத்துடன் பார்க்க, ஒரு நிமிடம் அவளை பார்த்த ஆதியோ அவள் கண்ணிமிக்கும் நொடிகள் அந்த மிக சூடான பாலை அவள் முகத்திலேயே ஊற்றிவிட்டான். அதை எதிர்பாராத மதுராவோ அந்த சூடான பால் அவள் முகத்தில் பட்டவுடன் அலறி துடிக்க ஆரம்பித்தாள். உடனே அவள் அங்கிருந்த வாஷ்ரூமிற்கு சென்று முகத்தை குளிர்ந்த நீரால் அடித்து கழுவினாள். சில நிமிடங்கள் கழித்தே அவளுடைய முகத்திலிருந்து அந்த வெதுவெதுப்பு குறைந்தது. பழைய நிலைக்கு அவள் முகம் திரும்பியது. அவளுடைய முகம் முழுவதும் சிவந்திருந்தது. அது நிச்சயம் நாணத்தால் அல்ல, அவன் கொடுத்த காயத்தால் வந்தது. அவள் கண்களில் நிற்காமல் கண்ணீர் வழிந்த வண்ணம் இருந்தது. முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு வெளியே வந்தாள் மதுரா. அப்பொழுது ஆதி அவளை அழைத்தான். ஆனால் அவள் வர மறுத்துவிட்டாள். இப்போ என்ன குளுக்குளுன்னு இருக்க மது என்று ஆதி அவளை நக்கலாக பார்த்து கொண்டு கேட்க, அவள் அவனை வெறித்து பார்த்தாள். இப்போ உனக்கு கொடுத்த தண்டனை எதுக்கு தெரியுமா? நீ என்னை கல்யாணம் பண்ணதுக்கு இல்லை, ஏதோ நீ பேர் வச்ச மாதிரி உரிமையா ஆதி ஆதின்னு கூப்பிட்டல, அதுக்கு தான். இனி ஆதின்னு சொல்லுவ என்று அவன் கேட்க, இல்லை என்னும் விதமாக அவளுடைய தலை வேகமாக ஆடியது. அதை பார்த்த ஆதியோ, தட்ஸ் மை கேர்ள், ஆனால் நீ கற்பூர மதுரா, சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்ட பார்த்தியா, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ என்று அவன் கூற, மதுரா வெளியே செல்ல முயன்றாள். அதை பார்த்த ஆதியோ, எங்கே போகிற என்று கேள்வி எழுப்பினாள். இல்லை, நான் கீழே போகிறேன், ஐஸ் கியூப் வைக்கணும், நான் போகிறேன் என்று அவள் கூற, என்ன அதுக்குள்ளே போகிறேன்? உன்னை வச்சு நான் டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தனே, அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட்காக தான் நான் இவ்வளோ மெனக்கெட்டு அழகாக ரெடியாகி வந்திருக்க. உன் ஆசைங்க நான் ஏன் நிராசையாக்கணும்? மோரோவர், இப்போவே நீ வெளியே போனால் என்னை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஸோ ஒழுங்கா என்கிட்ட வா, வா மது என்று அவன் அழைக்க அவள் வர மறுத்தாள். ஓகே, நீ வரலனா என்ன, நானே வரேன் உன்கிட்ட என்று ஒவ்வொரு அடியாக அவன் எடுத்து வைத்து மதுராவின் அருகில் சென்றான். இனி என்ன நடக்கும்? மதுரா ஆதியிடமிருந்து தப்பிப்பாளா அல்லது அவனிடம் மாட்டிக்கொள்வாளா? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஸ்னேகா. மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.